அதிகமாக ஆகும். ஏன்னா 10th ஹவுஸ் வந்து சமுதாய அந்தஸ்துன்னு சொல்லலாம். மாமியார் வழி ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10th ஹவுஸை குறிக்கும் உயிர் காரகத்துவம் மாமியார். ஸோ இது போன்ற விஷயங்களில் வந்து நல்ல ஒரு லக்கு காணப்படும். ஸோ மேஷம்லேருந்து உங்களுக்கு ரிஷப டிரான்சிட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரிஷபத்துலேருந்து அவர் பார்க்கும் இடங்கள் உங்களுடைய 6ஆன கன்னி, உங்களுடைய 8 ஆகிய விருச்சிகம், உங்களுடைய 10 ஆகிய மகர வீடுகளை பார்க்கிறார். ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே வந்து இந்த டிரான்சிட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து 25% தான் அதோட டோட்டல் வேல்யூ இருக்கும். பிகாஸ் உங்களுடைய நேட்டல் ஆரோஸ்கோப்பில் வந்து என்ன தசா புக்தி இருக்குது அதற்கேற்றாற் போல் பலன் இருக்கும். ஸோ இதுவே வந்து குரு தசை குரு புக்தி நடந்துகிட்ருக்குன்னா ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும் இந்த டிரான்சிட்ஸ்க்கு. அண்ட் மற்ற யோகங்கள் எப்படி ப்ளே ஆகுது உங்கள் ஜாதகத்தில், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டிரான்சிட்ஸ் பேஸ் பண்ணி பலன்கிறது ஓரளவு 25 to 30% எடுத்துக்கலாம்.